இந்த ரெட்டிகான் 2024 வந்து 14வது முறையா நாங்க ரெட்டிகான் கான்ஃபரன்ஸ் பண்றோம். இது வந்து விழித்திரையில உள்ள பிரச்சனைகள் பத்தியும் அதுக்கு உண்டான தீர்வுகள் பத்தியும், அது மட்டும் இல்லாம அதுக்கு உண்டான அறுவை சிகிச்சை, அதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன்ஸ், அதை பத்தியான ஒரு விழிப்புணர்வும், அதை பத்தியான டிபேட்ஸ் அண்ட் இது வீடியோ காமிச்சு அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ்ல we are covering up எல்லா ரெட்டினல் கண்டிஷன்ஸ் பத்தியும் இதுல கவர் பண்றோம். I want Dr. Asher to speak a few words. So this conference we are holding is basically to increase awareness and to share knowledge in retina. Retina is a very neglected field of ophthalmology where very few practitioners in the entire country participate. And we want to do our bit in making sure that everyone who is participating, who is in retina or who is upcoming ophthalmologists are getting excited about retina and are being shared, the knowledge is being shared between everyone. Retina impacts every one of us even though we don't know it. A simple condition like diabetes impacts the retina first, and that's where we diagnose diabetes, the impact of diabetes in an eye. That's where it happens first. So some things like where retina can impact vision, while you do cataract changes, while you have cataract operations, and those are immediate impact, retina is not something like that. And the retina surgeons of our country are actually the unsung heroes. This is where they are able to sing. This is that conference where they can come and highlight their accomplishments, their new innovations, and that we are very proud to be associated with this conference. ஸோ ரெட்டினால வந்து உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப இருக்காது. நிறைய பேருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, செக்அப் பண்ணினாதான் தெரியும். ஸோ செக்அப் பண்றப்ப தான் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கா, அந்த ரெட்டினோபதினால பார்வை இழப்பு ஏற்படுமா, அதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். அதுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கு. அண்ட் டயபெட்டிக் ரெட்டினோபதி ஆரம்பிச்சிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரீனல் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, கார்டியாக் ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து விழித்திரை வந்து நம்மளுக்கு ஒரு விண்டோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உள்ள அந்த விழித்திரையில ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது உடம்புல என்னென்ன பாதிப்பை கொண்டு வரும், என்னென்ன பாதிப்பு இருக்கலாம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ பப்ளிக் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ரெட்டினா செக்அப் பண்ணணும். ஏன்னா நார்மலா இருக்கிற எனக்கு பார்வை நல்லா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைச்சா கூட அவங்களுக்கு விழித்திரையில ப்ராப்ளம் இருக்கலாம். அது விழித்திரையில உள்ள ப்ராப்ளம் அட்வான்ஸ் ஆறப்பதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்றதே தெரியும். ஸோ வருஷம் கண்ணு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸில் நம்ம வந்து நிறைய டாக்டர்ஸ்க்கு லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இம்பார்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கவுங்க ஏரியாவில் போயிட்டு இந்த ப்ராக்டிஸ் என்னென்ன புதுசாக கற்றுக்குறாங்களோ அதை அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது மாதிரி லட்சக்கணக்கான மக்களுக்கு இது போய் சேரும். இதுதான் இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் த ரெட்டிகானே, வந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு தரமான ரெட்டினா ட்ரீட்மெண்ட் போய் ரீச் ஆகணும். அதுக்காக கண்புரை ஆபரேஷன் பண்ணவங்க அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இந்த கருப்பு கலர் black டாட்ஸ் தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது மேடம். அத பத்தி சோ விழித்திரைக்கு முன்னாடி விட்ரியஸ்னு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அந்த ஜெல் வந்து ஏஜ் ஆறப்போ எல்லாருக்கும் வந்து லிக்விட் ஆயிடும். ஸோ லிக்விட் ஆயிடுச்சுன்னா, உள்ள ஜெல்லா இல்லாம லிக்விட் ஆயிடுச்சுன்னா நீங்க மேல கீழே பாக்குறப்போ அதுவும் சேர்ந்து மூவ் ஆகும். ஸோ அது ஒன்றும் ஜெல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சம்டைம்ஸ் அது ரெட்டினால சில இடத்துல ஒட்டிட்டு இருக்கும். அது மூமெண்ட் அப்போ ரெட்டினாவை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மாதிரி ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஸோ அந்த கருப்பு பூச்சி மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக அவங்க வந்து மருத்துவரை அணுகி அவங்களோட ரெட்டினாவை செக் பண்ணிக்கணும். ஏன்னா ரெட்டினால இது ஹோல் இருக்கா, டேர் இருக்கா, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அந்த ஜெல் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த ஜெல் வந்து ஏஜிங்னால இப்போ தலை நிறைக்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஏஜ் ஆறப்போ அந்த ஜெல் வந்து லிக்விட் ஆகிறது நார்மல் தான். Agarwal Eye Hospital is collaborating with the government hospital in the field of retina surgery. Latest developments. Yes sir. So basically in retinal வந்து நம்மளுக்கு என்னன்னா ரெட்டினல் சர்வீசஸ் வந்து எல்லாமே வந்து சிஎம் ஸ்கீம்ல கவர்டா இருக்கு. ஸோ இது நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் அதுன்னு சொல்றோம், அதுல வந்து கம்ப்ளீட்டா கவர்டா இருக்கு. ஸோ ஒருவேளை அவங்களால செலவு பண்ண முடியாது அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கும்
மேக்ஸிமம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கோ அதை நம்மளால கொடுக்க முடியும். டாக்டர் சௌந்தரி, Senior Consultant and Regional Medical Director, Dr. Agarwal's Eye Hospital.